கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு சில நாட்கள் கழித்து நம்மளோட தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் கலந்து இந்த மாதிரி உலக செய்தியை அவருக்கு கிடைச்சிருக்க தரவுகள் படி என்னென்ன செய்திகள் அப்படின்னு கேட்க போகிறோம். ப்ளஸ் இப்போது துபாயில் கம்பெனி வச்சு நம்ம தமிழர்கள் சொந்தமாக கம்பெனி நிறுவனங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க அவங்க யாராவது ஏஜெண்ட் மூலமாக இந்த மாதிரி ஸ்பான்சரு இந்த மாதிரி லோக்கல் அரப்ஸ் அப்படின்னு ஃபுஜேரா ஆட்களை யாரெல்லாம் எடுத்து பயன்படுத்தினாங்களோ அவங்க இப்போ வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். ஓகே, அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஓகே, நம்ம தவறே பண்ணாமல் ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிற இந்த தகவல் எனக்கு கிடைச்சது. அதை பற்றியும் பேச போகிறோம். ப்ளஸ் என்னென்ன சில டீட்டெயில் எல்லாம் உலகத்தில் நடக்கிறது அப்படிங்கிறலாம் பேச போகிறோம். அவரை உங்கள் சார்பாக என்னோட சார்பாக வரவேற்போம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த விஷயத்தை தேவைப்படும். கண்டிப்பாக துபாய் சம்மந்தப்பட்ட அங்கே ஆட்களுக்கு, ஏன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்ம ஆட்கள் அங்கே சிறுசும் பெருசுமா கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படும். அது உங்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ அவரை உங்கள் சார் வரவேற்போம். வாங்க சார், நம்ம பார்த்து பேசி ரொம்ப நாளாச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, என்னாச்சு சுஃபியான் சார், என்ன ஒரு வாரமா ஊர்ல இல்ல? அவங்களுக்கு நான் பதில் வேற போட்டுட்டு இருக்கேன். ஊரு பேருக்காரு வந்துருவாரு, கவலைப்படாது. பதில் வேற எனக்கும் இன்னைக்கு கூட பேச வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பாரு குற்ற உணர்வா இருந்துச்சு. அதனால உங்களை உட்கார வச்சுட்டு வேகமா ஓடி வந்தேன். சரி, வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் வந்துட்டேன். இப்ப நம்ம ஷூட் பண்ணும்போது இந்திய நேரம் மாலை 3:30. ஓகே, 35 வைங்களேன். சரி, கரெக்ட். சரி, இப்ப நம்ம இந்த போர் விஷயமா சொல்றேன். இன்னைக்கு 2 விஷயத்த பேச போறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல. முதல் விஷயமா இந்த போர். ரெண்டாவது விஷயம், நீங்க புஜேரா அந்த விஷயத்துல இந்திய தொழிலதிபர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் எடுக்கிறார்கள். தேவையில்லாமல் வலியான ஒரு செய்தியும் இதன் மூலமாக இந்திய சமூகத்திற்கு ஒரு குறிப்பா தமிழ் சமூகத்திற்கு ஒரு வேதனையான பதிவும் ஒரு அறிவுறுத்தலாகவும் இது இருக்கும், நன்மை கருதி. அது நம்ம 2வது பாட்டு பேச முன்னாடி இதை பத்தி முதல் பாட்டு பேசிடும். சரி, இப்ப என்னன்னா, அமெரிக்கா எல்லா போரையும் கைவிட்டாங்க. அதாவது அடிதடி தாக்குதல், குண்டு போடுதல் எதுவுமே நடக்காது. ஓகே, அமெரிக்கர்கள் முழுமையாக கைவிட்டு விட்டார்கள். காரணம் என்னவென்றால், அமெரிக்கா ஆயுதங்கள் இல்லாத நிலை ஒன்று. அமெரிக்க அரசாங்கம் பணம் இல்லாமல் இந்த போரில் 100 லட்சம் கோடி ரூபாய் இழந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய பிரபலமான தொலைக்காட்சி நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. 1 ட்ரில்லியன். அதுவும் எத்தனை நாள்ல? 2 மாசத்துல 3 மாசத்துக்குள்ள ஒரு போர்ல 3 மாசம் தானே. மொத்தமே போர் நடந்த 42 நாள் தான். ஆமா, மொத்தத்துக்கு போர் 42 நாள். அப்புறம் ஒரு 13 நாள். இந்த அப்ப 42 55 நாள் 2 மாசத்துல இழந்திருக்கு. எத்தனை நாள்ல? 2 மாசம் ஓவரால் பீரியட் பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த நாடு எங்க விளங்கும்? போற ஆரம்பிச்சு 7 மாசம் நாளைக்கு. ஆமா, 6 மாசம் முடிஞ்சு. பிப்ரவரி 28, நாளைக்கு ஆகஸ்ட் 28. ஆமா. அப்ப போற ஆரம்பிச்சு எத்தனை மாசம் முடிஞ்சு? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 7 மாசம் முடியுது. அப்ப போர் நடந்து எத்தனை நாள்? 42 பிளஸ் 54 நாள். ஆமா, 54 நாள்ல அமெரிக்கா எவ்வளவு இழந்திருக்கு நான் சொல்லல. இங்க இந்தியால உள்ள பத்திரிகையும் சொல்லல, அமெரிக்க பத்திரிகை சொல்றது $1 ட்ரில்லியன். 1 ட்ரில்லியன் 100 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட இந்தியாவோட 2 வருஷ பட்ஜெட். அடுத்து இதனால அமெரிக்காவுல பொது சமூகமும் அமெரிக்க செனட் சபையிலும் காங்கிரஸ் எல்லாருமே பெரிய கொதி நிலையில இருக்காங்க. முதல்ல நீ எதுக்கப்பா இந்த போரை செஞ்சா, எதுக்கு இழந்தா சொல்லு. சரி, ஒண்ணு. இப்ப அமெரிக்கா பொது சமூகத்துல 70 விழுக்காடு யூதர்களுக்கு எதிரான மனநிலை வந்துட்டு. அதுதான் முக்கியமான குறிப்பிட்ட விஷயம். ஏன்னா இப்ப யூதர்களுக்கும் இவர்களுக்கும் கடுமையான பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒண்ணு, ஈரானோடு சமாதானம் பேசுவதை யூதர்கள் விரும்பவில்லை. யூதர்கள்னா பெஞ்சமின் நெதன்யாகு, அவருடைய கோலியேஷன் போர்ஸ். இரண்டாவது, போரா பீஸ்ன்னு ஒண்ணு கொண்டு காசாவை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் எடுத்து சுபை மாதிரி உருவாக்குவதற்கு அமெரிக்காவுடைய நீண்டகால திட்டம் ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்றாங்க. அவரோட மருமகன் குஷ்னர் என்பது அவர் மருமகன் தான். அந்த திட்டத்தை பேச்சுவார்த்தை நடந்து கலீலுல் ஹயா,
ஹமாஸுடைய தலைவர் இப்ப அவர் மட்டும் தான் உயிரோடு இருக்காரு. அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதற்கு ஏதோ ஒரு ஒப்புதல்ல ஆயுதங்களை நீங்க மௌனிக்கிறது, பஃபர் ஜோன்ல இருந்து வெளியேறது போயிட்டு இருக்கு. இது கிட்டையும் பிடிக்காம கடுமையான எரிச்சலில் இஸ்ரேல் இருக்கிறார்கள். அதாவது அது பிராமிஸ்ட் லேண்டு, அது எங்க நாட்டுடைய லேண்டு, அந்த நாட்டிற்கு சுயாதீனம் கொடுத்து அமெரிக்கா உள்ளே வருவதோ, அமெரிக்கா வந்தாலும் அமெரிக்கா மட்டும் வராத, ஆமா துபாய் வருவான், எல்லாரும் வந்துருவானே, சைனா வருவான், சைனா எல்லாரும் வந்துருவான்ல. அப்படி வரும்போது அது ஒரு பொது ஒரு அதாவது ஒரு பினான்சியல் ஹப்பா, ரியல் எஸ்டேட் மண்டலமா, அது ரெக்ரியேஷன் கிளப்பா மாறிச்சுன்னா எங்களுடைய நாடு போயிருமே, கண்டிப்பா அதான் நடக்க போகுது. அதனால அமெரிக்க அதிபரோடு பெரும் கோபத்தில் இருப்பதாகவும், அமெரிக்க அதிபருக்கும் அவருக்கும் நீண்ட இடைவெளி வந்துருச்சு. அது உண்மைதானா? அது உண்மைதான். ஏன் உண்மைன்னா இன்னைக்கு கடைசி வாழ்க்கையில அத்தியாயத்துல இருக்கிறான் பெஞ்சமின். ஏன்னு கேட்டா இந்த எலெக்ஷன்ல தோல்வி உறுதி. அப்படி சொல்றீங்க? காசு கொடுத்து அது கள்ள ஓட்டு போட்டு அக்டோபர்ல இவிஎம் கிடையாது, அது இந்தியாவிலேயே மெஷின் கிடையாது, அங்க நடக்காது. இப்ப இந்த நிலையில அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? இவ்வளவு பணம் இழந்து 4000 லட்சம் கோடி கடன், அதை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட முன்னாடி பேசி சொல்லியாச்சு. அந்த கடன்களும் அங்க உள்ள ரெசெஷன் நிலைமையிலும் இருக்கும்போது அமெரிக்கா பங்கு பத்திரங்களை விட்டுதான் நாட்டை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் முதலில் இதை விட்டு வெளியே வா என்று அமெரிக்காவின் அறிவுசார் தளமா அறிவுறுத்தியது. ஆனால் இப்பொழுது கடைசி முயற்சியாக போரை நிறுத்திவிட்டு மேலிருந்து நாங்கள் ஹெர்மூஸை விட போறதில்லை என்று குக்கரித்துக் கொண்டு அவர்கள் ஏதோ பண்ணுகிறார்கள். யாரு? அமெரிக்க அதிபர். இதுக்கு இல்ல IRGC நேத்து சேனல் 3ல ஒரு விவாதம் நடத்தினாங்க. நேத்துல முந்தனத்து. அதுல பரான் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அவனை கொலை செய்தால் $1 கோடி பணம் என்று அறிவித்துவிட்டார். 10 மில்லியன், அதாவது 100 கோடி ரூபா, 95 கோடி. ஆமா, 10 மில்லியன் தானே, 1 கோடினா 95, 100 கோடி இந்திய மதிப்புக்கு 100 கோடி. அந்த 100 கோடினால அமெரிக்காவுடைய அந்த அவன் பேர் என்னது, ஒய்ஃப் பேரு மௌனியாவா, சரி, ட்ரம்புடைய ஒய்ஃபு, அது மாதிரி இவாங்கா ட்ரம்பு, இவங்க எல்லாரையுமே கொலை செய்வோம்னு அறிச்சதுனால ஒரு உளவியல் போரை அமெரிக்கர்களுக்கு எதிராக ஈரானியர்கள் தொகுத்திருக்கிறார்கள். ஏனால் அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் உயிர்னா அவ்வளவுதான். ஆமா, அவங்க மட்டும் உயிர். இது ஒரு உளவியல் போர். உளவியல் போரை என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு ஒருத்தன் அடிபட்டாலும் ஐயோ உயிர் போச்சுன்னா அவங்க உயிர்னா உயிர், மத்தவங்க உயிர்னா தக்காளி சட்னி. இதுக்கு இடையில கத்தர் பிரதமர் இன்று புறப்படுகிறார். எங்க? தெஹ்ரான். என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு காலை செய்தி புதுசா. கத்தார் பிரதமர் வந்து அப்துல் ரஹ்மான் அல் தானி. இன்னைக்கு வந்த செய்தி எதுல வந்திருக்குன்னா அல் ஜசீரால வந்திருக்கு. இல்ல, அங்கதானே போட்டு அடி அடிச்சு அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமில்ல, $24 பில்லியன் நேத்தான் பேசியிருந்தேன். அது கரெக்ட். $24 பில்லியன் இழந்து. ஆமா, இப்ப கத்தல வந்து போய் அல்தானி போற நடைமுறை என்ன? ஒரு நாட்டை அடிச்சாலும் நீ ஒன்ன விட்டா ஆள் இல்லை அப்படின்று ஒரு தாங்குதலோடு கத்தர் பிரதமர் போகிறார். அவர் வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் கூட. ஆமா, அவர் நாட்டினுடைய பிரதமரும் கூட. அவர் சென்று தெஹ்ரானில் பேச்சு நடத்த இருப்பதாக அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒரு தெளிவான செய்தி. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அமெரிக்கா விட்டுட்டு இந்த பக்கம் ஐயா என்ன அடிக்காத கொஞ்சம் பார்த்து. ஏன்னா இந்த இஸ்லாமிக் நேட்டோல ஈரான் சேர போறாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சா? ஆமா, அது உண்மை பொய்ங்கிறது ரெண்டாவது. அது அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இல்ல, இன்னொன்னு இருக்குல்ல, நம்ம வந்து மெக்கா அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். ஈரான் வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க, பட் ஈரான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்களே. இப்போ இன்றைக்கு காலை அடுத்த செய்தி எதை செய்தி எல்லாம் அல் ஜசீரால இன்று காலை வந்த செய்தியில ஈரானுடைய ஆர்மி ஸ்போக்ஸ் பர்சன் முகமது அக்ரமானி அவர் என்ன சொல்றாருன்னா, has announced Iran has made a significant progress. என்னன்னு சொன்னா, இந்த rebuilding the infrastructure destroyed in the war, எதையெல்லாம் நாங்கள் இழந்தோமோ, and has received new military equipments also. எல்லாம் சரி பண்ணி புதிய ஆயுதங்களையும் வாங்கி கொண்டு இருக்கிறோம் சொல்லிட்டு அக்ரமானி என்ன, அப்பாஸ் அஸ்லானி, a senior research fellow at this Tehran-based Center for Middle East Strategical Studies, அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வந்து எங்க மீது, ஈரானின் மீது ஒரு எக்கனாமிக் சஃபகேஷன் அண்ட் சேயிங் தட் தேர் ஆர் நோ நெகோசியேஷன், அவனோடு பேசுறதுக்கு இனி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுது. ஆனா அடுத்த அதே சமயம் பட் அட் தி சேம் டைம் தேர் ஆர் சென்டிங் த ரீஜனல் மீடியேட்டர் ஃபார் பேக் சேனல். யாரு? அமெரிக்கா. முன்னாடி வந்து அடிப்பேன் குத்து சொல்லிட்டு பின்னாடி வந்து ஐயா கொஞ்சம் பாத்துக்கையா சொல்லிட்டு ஈரான் சொல்லுது ஈரானோடு பேசுவதற்கு. பட் அட் தி சேம் டைம் தே ஆர் சென்டிங் the regional mediators for the back channel, the messaging
வித் தெஹ்ரான். எதுக்குயா வெளியே இப்படி சொல்லிட்டு பின்னாடி வந்து பேசுற? அந்த மக்களுக்கு வந்து இங்க பாரு அடிக்கிறோம், ஆமா பின்னாடி வந்து ஐயா கெஞ்சிரும். ஆமா. அப்புறமா இன்னொரு முக்கியமான செய்தி, அமெரிக்காவுடைய நேவியில இருந்து முக்கியமான அபிஷியல் MS நவ் இட் வாஸ் கமிட்டட் டு தி வெல்பீயிங் ஃபார் எவ்ரி செயலர். அதாவது என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் தற்கொலை செஞ்சுட்டாங்க, இன்னும் பல பேர் தற்கொலை செய்ய காத்திருக்கிறார். எங்க அமெரிக்க கப்பல் போயிட்டு, இது இன்னைக்கு முக்கியமான செய்தி. ஆமா, இந்த செய்தி அல்லாமல் இப்போது நான் பார்க்கிற செய்தி என்னன்னா, ஒட்டுமொத்த அமெரிக்காவே இப்பொழுது நிலைமை மாறி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த அமெரிக்காவிலும் நிலைமை மாற்றம், ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கிலும் நிலைமை மாற்றம். இப்போது பலவிதமான புலனாய்வு செய்தியில பாகிஸ்தானுக்குள்ள TAUF 526 துருக்கியுடைய விமானமும் அதாவது சீனாவினுடைய பல விமானங்களும் ஆயுதங்களை மலை போல குவிக்கிறார்கள். என்ன காரணம்? பாகிஸ்தான்ல குவிக்கிறாங்கன்னா என்ன காரணமா இருக்கும் தெரியவில்லை. இல்ல, எப்பவுமே பாகிஸ்தான் அதிகமா குவிக்கிறான்னா இந்தியாவோட ஃபைட் பண்றதுக்காக குவிப்பாங்க. ஆனா சீனாவும் துருக்கியும் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இல்ல. ஏன்னா இப்ப முன்னாடி சீனா, ஏன்னா இப்போ அடுத்த இந்தியாவுக்கு போர் செய்யற அளவுக்கு ஒன்னும் நெருக்கடி இல்ல ஒண்ணு. ஆனா இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க நாங்க கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சீனா போய் சம்மதம் இல்லாம இந்தியாவோட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அதே மாதிரி துருக்கியும் வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, சீனா வந்து ஈரானுக்கு எதிராக இங்க குவிக்க மாட்டாங்க. ஈரானுக்கு எதிராக குடிக்க மாட்டாங்கன்னாலும் இந்த TAUF வந்து இது மிலிட்டரி போர்ஸ் இல்ல, இது வந்து மிலிட்டரி ஆயுதங்களை கொண்டு இறக்கக்கூடிய கார்கோ பெரிய விமானம். சரி, ஆனா அதுக்குள்ள என்ன வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. இப்ப அங்க இருந்து சரக்கு ஈரானுக்குள்ள போலாமா? எங்க ஏற்கனவே சைனால இருந்து ஈரானுக்கு போயிருக்கு. இந்த சைனால இருந்து போறது உறுதி. ஓகே, சைனா தான் ஓப்பனா சொன்னாலும் சொல்லாட்டும். இதுல துருக்கியுடைய சரக்கு ஏன் போச்சு? துருக்கி வந்து ஈரானோட கை கொடுக்க தயாரா இருக்காங்க. நாங்க நேட்டோ ரகசியமா போயிட்டு இருக்குன்னு வந்து பச்சவந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். துருக்கி இரடோகன் பெரிய பச்சவந்தி. நான் இங்க அங்கே மாத்தி பண்ணுவேன். அது இறங்கினா கூட, ஆனா அது எதுக்கு எதிரா ஒருவேளை யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எவனாவது இந்த பக்கம் அடிக்க வந்தாங்கன்னா சாய்க்கு திரும்ப தாக்குறதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல பக்கர் கலிபா சொல்றது, அவன் பேசுறது எல்லாமே வாய் சவாடர், எதுவுமே நடக்காது விளங்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு செய்தி சுருக்கமா சொல்லிட்டு அப்புறம் 14ல 11 தளங்கள் காலி. அமெரிக்காவுடைய மொத்த 14 தளங்கள்ல 11 தளங்கள் காலி ஆயிட்டு ஒட்டுமொத்தமாக 1 ட்ரில்லியன் காலி. இப்ப ரெனோவேஷன் ரிவாம்பிங் பண்ணணும் வைங்களேன், அதை வந்து மறுசீரமைப்பு செய்யறதுக்கு பணம் இல்ல. அப்படி இல்ல, இந்த கூட்டமைப்பு இருக்காங்கல்ல, யாரு நம்ம வந்து அரபு கண்ட்ரிஸ், ஆமா, அவங்க எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு. இனிமே வேண்டாம், நீ வேணாப்ப போயிரு. நேத்து என்ன செய்தி வந்து அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லிருங்க. இந்த அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல, ஆமா, அதை விட்டு நீங்க வெளியேறுங்க. அந்த தளங்களை பூரா நாங்க வந்து சைனாவோட எக்கனாமிக் ஜோனா வைக்க போறோம், பொருளாதார மண்டலம் வைக்க போறோம். சரியா போச்சு, சோழி முடிஞ்சது. எப்போ முந்தான வந்து அனௌன்ஸ் பண்ணி நேத்து நான் சொல்லிட்டேன். எப்படி? அதாவது ஒவ்வொரு GCC கண்ட்ரி பிளஸ் அரபு கண்ட்ரில இங்க வந்து அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல, ஆமா, அதுல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வெளியேறுங்க, நீ போங்க, உன் வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, நீங்க வேண்டாம். சரி, ஓகே. அந்த இடங்கள் எல்லாத்தையும் சைனாவோட பொருளாதார மண்டலமா நாங்க அறிவிச்சு நாங்க வந்து பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றது. பொருளாதார இனி போற எவனும் செய்ய மாட்டான். ஆமா, ஏன்னா போனுடைய வலி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடி, சரியான அடி. அடுத்து உலகத்துல போற தூண்டுறவா இனி அவனும் போயிடுவான். அமெரிக்கானுக்கும் கேவலப்பட்டு போயிட்டான் அமெரிக்கா. அப்புறம் இங்க இருந்து இஸ்ரேல இருந்து ஏதாவது போனா இப்ப டொப்புன்னு ஒரே அடி. ஆமா, இதுக்கிடையில இவ்வளவு நாசப்பட்டு நசுங்கினது பழைய செய்தி தான். புதிய செய்தி, 160 பில்லியன் கனமீட்டர் அளவுக்கான ஸ்வீட் கேஸ் வந்து அங்க கிடைச்சிருக்கு. எங்க? ஈரான்ல 7.5 ட்ரில்லியன். 160 பில்லியன் கனமீட்டர், அது பரவாயில்ல கனமீட்டர். ஆனா இது வந்து எப்படின்னா, இது 7.5 ட்ரில்லியனா, 7.5 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட். இத அதிக கஷ்டப்படாம எளிமையான இதுல ரிஃபைன் பண்ணி எளிமையான அளவு சதர்ன் ஃபார்ஸ் அப்படின்ற இடத்துல அதை எடுத்து ஃபராஸ் மலைக்கு பக்கத்துல ரொம்ப ஈஸியா உலகத்திற்கு விற்கலாம். அது இறைவன் அவர்களுக்கு வழங்கிய புதுசா. முன்னாடி ஏற்கனவே கேஸ் இருக்கு. இது இல்லாம எக்ஸ்ட்ரா கேஸ் வந்து 17% வந்து ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. அதோட வேல்யூ இதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருசு. ஓகே, இது வந்துருச்சு. இன்னொன்னு, அமெரிக்கா பத்தி ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கேட்கணும். இந்த பக்கம் போதாதுன்னு சொல்லிட்டு கனடா மேல இருந்து போட்டு அடி அடிக்கிறாங்க அமெரிக்காவை. கனடா எதுல? அமெரிக்காவை அந்த இது டாரிஃப் போட்டாங்கல்ல, வரி போட்டாங்கல்ல, இவங்களுக்கு திருப்ப வரி போட்டது இல்லாம அந்த கனடா ஒட்டி அமெரிக்க மாநிலத்துல வந்து
ஒரு 15 லட்சம் வீடுகள் அண்டு பிசினஸ் இடங்கள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் கரண்ட் சப்ளை வந்து கனடால இருந்து வருது. நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் நிறுத்த போறேன்னு இருக்காங்க. நிறுத்த போறேன், உங்களுக்கு அடிக்கிற எல்லாம் பண்றோம் அப்படின்னு அங்க டவுக்கு என்ன ஒரு பேர், அந்த ஆளு வந்து பயங்கரமா பேசி எங்களுக்கு கனடா பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு எதிரி வந்து அமெரிக்கா அப்படின்னு இப்ப டிக்ளேர் பண்ணி. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. ஆமா ஆமா. Why America has been isolated from international community, having a lot of the efforts. There are first 10 decades, 2 decades and 3 decades, 10 decades. America very closely associated with all the NATO forces. They both were belongs to the same community. அவர்கள் ரெண்டு பேருமே ஒரே பிரிட்டிஷ் தான். இப்ப நேட்டோ படைகள்ல கிரீன்லாந்தும் சரி, இன்னைக்கு கனடாவும் சரி, அமெரிக்காவுடைய ஃபோர்ஸபிள் ஆக்டிவிட்டிஸ் எகனாக ஒரு இன்டென்சிஃபை யாருக்கு ஏற்பட்டதுன்னா நேட்டோ நாடுகளுக்கு இனி அமெரிக்காவே வேணான்னு ஏற்பட்டு போச்சு. அதே போன்ற அரபு நாடுகள் இப்பதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது வேணாம் என்று ஆகிவிட்டது. ஆகவே இனி அமெரிக்காவுக்கு ஊதப்படுவது சங்குதான். சரி, இப்ப நம்ம வந்து இப்போ இந்த செய்தி முடிஞ்சது. சரி, இப்ப நீங்க அடுத்த செய்தி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். சரி, நீங்க பல வருஷமா அங்க இருந்திருக்கீங்க. ஆமா. முதல் கேள்வி போர். இப்ப ரெண்டாவது, தமிழகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் பலர் கைது செய்யப்பட்டு மத்திய கிழக்கில், அதாவது துபாயில, அதாவது யுஏஇல சிறை வைக்கப்படுகிற மனவேதனை நடக்குது. ரொம்ப வலியா இருக்கு. இத பத்திய தகவல்கள் உங்கள்கிட்ட இன்னைக்கு காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு தகவல் வந்தது. இப்ப என்னன்னா, அங்க வந்து நானும் கம்பெனி வச்சிருந்தேன் சொந்தமா. எப்படின்னா, நம்ம கம்பெனி வைக்கிறதா இருந்தா முன்னாடி வந்து ஒன்னு ஃப்ரீ ஜோன், இன்னும் உள்ளுக்குள்ள ஃப்ரீ ஜோன்ல வந்து ஸ்பான்சர், லோக்கல் ஸ்பான்சர் தேவைப்படாது. உள்ளுக்குள்ள வந்து லோக்கல் ஸ்பான்சர் தேவை. நம்ம வந்து முழுக்க அவர் தான் ஓனரா இருப்பாரு, நம்ம வந்து மேனேஜர் இருப்போம், பட் நம்ம தான் ஓனரா இருப்போம் அங்க. அப்புறம் எல்எல்சி கம்பெனி அப்படின்னா 51% அவங்க பேர்ல இருக்கும், 49% நம்ம பேர்ல இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க உள்ளுக்குள்ள இருந்தாலுமே, சிட்டிக்குள்ள இருந்தாலுமே ஸ்பான்சர்ஷிப் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு அதெல்லாம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணாங்கல்ல. என்னன்னா, ஃபுஜேரா அப்படின்னு சொல்லி ஒரு எமிரேட்ஸ் இருக்கு. அது ஒரு ஸ்டேட் தான். ஒரு ஸ்டேட். ஓகே. அபுதாபி, புஜேரா, ராசல் கைமா. ஆமா, வரிசை சொன்னா அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்மல் குவைன், ராசல் கைமா, ஃபுஜேரா. ஓகே, வரிசையா சொல்லி பழகி போச்சு நிறைய. உங்களுக்கு பழகி அங்க இருந்தல்ல எல்லா ஸ்டேட்லயும் நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன். உம்மல் கைம், அல் குவைன், அல் குவைன். ஓகே. அப்போ வந்து ஃபுஜேரால வேற வருமானத்துக்கு வழி இல்லாத லோக்கல் அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன பண்றாங்கன்னா, மலையாளிகள் வந்து அதுல சிலர் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து மாசம் இந்த அமௌண்ட் தர ஒரு 5000 திரம்ஸ் தரேன், நீங்க வந்து இங்கே ஸ்பான்சர் எங்க துபாய் கம்பெனிக்கு, ஏன்னா யுஏல யாரும் ஒன்று ஸ்பான்சரா இருக்கலாம். அப்புறம் இவ்வளவு வந்து மாசத்து ஒரு 5000 திரம்ஸ் வந்து உங்களுக்கு வருது, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஸ்பான்சர் கையெழுத்து மட்டும் போட்டா போதும் அப்படின்ட்டு ஒரு 5000 திரம் 6000 திரம் அப்படின்னு ஏதாவது வாங்குறது இல்ல, ஒரு 2000 திரம்ஸ் வந்து அவன் எடுத்துக்கிடுவாங்க. மலையாளி ஒரு அதாவது ஒரு ஏஜென்ட் எடுத்துக்கிட்டு அவன் வந்து எப்படின்னா, எவ்வளோ பேரை வந்து ஒருத்தன் வச்சிருந்தான் அப்படின்னா, 4000 லோக்கல் ஆள் வச்சிருந்திருக்காங்க. 4000 லோக்கல் ஆள் இன்ட்டு 1000 திரம்ஸ் நீட்டு பாருங்க, எங்கேயோ போயிடும் அவனுக்கான அமௌண்ட். அப்படியே அதை வச்சு ஏகப்பட்டவரை சீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பலிகடை ஆகுறது யாருன்னா, அது சில மலையாளி, அப்புறம் நிறைய தமிழ். அங்க வந்து எல்லாரும் பாவாங்க. என்ன மோசடிக்காரனுக்கு ஜாதி மதம் கிடையாது. ஓகே. என்னன்னா, இப்போ வந்து அங்க வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா, பெயிண்டிங் கம்பெனி ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் அந்த பிளாக் இருக்கு இல்லையா, அது கட்டுறதுக்கு வந்து அது ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து பிளம்பிங்க்கு ஒரு கம்பெனி 2 கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் சப் கான்ட்ராக்டர் இருக்கு இல்லையா, அது கம்பெனியா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி கம்பெனி வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. ஓகே. அந்த மாதிரி கம்பெனியில நம்ம தமிழர்கள் நிறைய சொந்தமா கம்பெனி வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பான்சர் வேணும். அந்த ஸ்பான்சர் அரப்ஸ் பண்ணி கொடுக்கணும். அரப்ஸ் தான் கையெழுத்து போடணும். ஆமா, வந்து கையெழுத்து போடணும். இமிகிரேஷன், லேபர் ஆபீஸ், இமிகிரேஷனா ஓகே, இவர் இந்த அவன் பேர்ல தானே இருக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் வந்து பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையும் இது வந்து அங்க உள்ளவங்களுக்கு தெரியும். இதுல என்னன்னா, அங்க வந்து இந்த மலையாளி வந்து மாட்டிக்கிட்டான் ஒரு இடத்துல. 4000 லோக்கல், அது மேஜரா வந்து ஃபுஜரால இருந்த லோக்கல் அரசு இருக்காங்க, அவங்கள பூரா வந்து இந்த மாதிரி வந்து பண்ண வச்சு கையெழுத்து போட வச்சு அதுல ஏதோ ஒரு பிரச்சனையாகி மாட்டிக்கிட்டான். மாட்டினதுல என்னாச்சுன்னா, அவன்கிட்ட வந்து யாருக்கெல்லாம் நீ பண்ணிருக்க, நீ யார் இங்க, நீ யாரெல்லாம் பண்ணிருக்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஏகப்பட்ட கம்பெனி இந்த மாதிரி வந்திருக்கு. இதுல நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, எப்ப இந்த மாதிரி ஸ்பான்சர் இந்த சார் அந்த அவர் ஸ்பான்சர் கொடுப்பாரு, சரி ஓகே ஸ்பான்சர் நீங்க தானே ஓகே அப்படின்னா கையெழுத்து போட்டு, அவன் வந்து ஒன்றும் இங்கிலீஷ் கூட ஒழுங்கா வராது,
கையெழுத்து போட்டு அரபிக்கல அப்படி இப்படி கையெழுத்து போட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஓகே, படிச்சு பார்க்க மாட்டான், என்ன பிரயோஜனம் தெரியாது. சொன்னா ஓகே தான், மாசம் அவங்களுக்கு பணம் கிடைக்குது, ஓகே. அப்படி 5 ரூபாய் வாங்கிட்டு இவன் 3 ரூபாய் எடுத்துட்டு அவன் 2 ரூபாய், ஆமா 2 ரூபா எடுத்துட்டு 3 ரூபா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 6 ரூபா ஏதோ ஒண்ணு நடக்கும். அவன் வந்து கமிஷன் 1000 ரூபா ஒரு ஆளுக்கு, 1000 திராம்ஸ் ரூபாயில் 1000 திராம்ஸ் ஒரு ஆளுக்கு, 1000 திராம்ஸ் அப்படின்னா 25,000 ரூபா ஒரு ஆளுக்கு இன்ட்டு 4000 பேருக்கு வச்சுக்கணும், எங்கேயோ போயிடும். ஓகே, அவ்வளோ பணம் சம்பளம் 25 கோடி எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடுச்சு. அது கணக்கு நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டோம். 4000 இன்ட்டு 25,000 ரூபா, ஓகே, அப்படி எடுத்தோம். அப்படி கணக்கு பண்ண அவன் வந்து நிறைய சம்பாதிச்சிருந்தான். இந்த மாதிரி கெட்ட காரியம் வந்து ஒரு 2 வருஷம் சம்பாதிச்சாலே போதுமே. அவன் வந்து எத்தனை வருஷம் சம்பாதிச்சா அவனுக்கு ஆசை அடங்காது. ஓகே, நம்ம தமிழ் ஆட்கள் வந்து இந்த மாதிரி தப்பு வந்து குறைச்சி ரொம்ப பயப்படுவாங்க. மலையாளி வந்து கவலைப்பட மாட்டாங்க. அவன் தான் தவறான மலையாளியும் மாட்டியிருப்பான், மாட்டுறாங்களா, மாட்டதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அதே தப்பை பண்ணுவாங்க தைரியமா. அந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா மலையாளி நான் பழகிருக்கேன், அதனால சொல்றேன். அங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுல இப்ப என்னாச்சு, நம்ம இந்த லிஸ்ட்ல கம்பெனி வரும் இல்லையா, நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து இப்போ ஜூலை ஆகஸ்ட் லீவுக்கு வந்து ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்துட்டு திரும்பி இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போனதில்ல இப்ப சமயத்தில் கடந்த ஒரு வாரத்துக்குள்ள 3 தமிழர்கள் சொந்த கம்பெனி நடத்துறவங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணல. ஸ்பான்சருக்கு கரெக்டா பணம் கொடுத்துருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருக்கு. ஆனா ஸ்பான்சருக்கு ஒழுங்கா பணம் போகல. இவன் நிறைய வந்து இடையில எடுத்துருக்கான். என்ன ஏதுன்றதுல வந்து நீ வந்து ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ண, உனக்கு ஸ்பான்சர் நேரடியாக பண்ணாம ஏன் இவர் வந்து இப்படி வந்து மாத்தி பண்ணுன்னு இந்த சொந்த உழைப்பு காசெல்லாம் போட்டு பண்ணாங்கல்ல. அதுல 3 தமிழர்கள் வந்து இப்போ ஃபுஜேரா சிறையில் இருக்கான். சிறை, அந்த சிறை எங்கன்னா அபுதாபி. ஏன்னா ஃபுஜேரா அபுதாபி மெயின். ஏன்னா கோர்ட் வந்து இங்க வந்து எப்படின்னா, ஏன்னா யுனைடெட் ஸ்டேட் இதானே, ஆமா அமீரகம். அதுல வந்து இங்க வந்து கோர்ட், அங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபுஜேரால, கம்பெனி துபாயில, கம்ப்ளைண்ட் ஃபுஜேரால, அடுத்து வந்து ஃபைனலா வந்து இங்க போறது அபுதாபில அப்படின்னு ஜெயில இருக்காங்க 3 தமிழர்கள். அதுல ஒரு நம்ம நண்பர் வந்து ஒருத்தருக்காக அங்க பேசும்போது அங்க என்ன ஆச்சுன்னா, ஃபுஜேரால இருந்து அந்த போலீஸ் அவங்க இருக்காங்கல்ல, அந்த டீம் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கவர்மெண்ட் 3 மில்லியன் டெபாசிட் பண்ணு, நான் வந்து உன்னை வெளியிட்டுறேன், ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்து இல்ல தப்பு பண்ணல நிரூபி, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அவன் எங்கேயிருந்து 3 மில்லியன் 7.5 கோடி ரூபாய் எப்படி பணம், ஓகே இல்லைன்னு சொல்லி அப்புறம் நெகோசியேட் பேசினா வந்து 1 மில்லியன் திராம்ஸ் 10 லட்சம் திராம்ஸ் ஈக்குவல் டு 2.5 கோடி ரூபாய். 2.5 கோடி ரூபாய் நீ வந்து டெபாசிட் பண்ணு, நான் வந்து உன்னை வெளியிடுறேன். நீங்க வந்து எல்லாம் ஆனா டிராவல் பேன் இருக்கு, வெளியே போக முடியாது. நீ எல்லாம் பண்ணி நீ வந்து இல்ல தப்பு இல்லைன்னு நிரூபி, அட்வொகேட் வச்சு நிரூபி, அதுக்கப்புறம் அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன். இல்லைன்னா அந்த பணமும் போயிடும், நீ ஜெயிலுக்கு போக அப்படின்னு 3 பேர் ஜெயில இருக்காங்க. இப்போ இந்த பெரிய அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்ல என்னன்னா நம்ம மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க, நமக்கு ஸ்பான்சர் வேணும். இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த தமிழ் சமூகம் பாவப்பட்டு சம்பாதிக்க போய் அங்க போய் சிக்கிக்கிட்டாங்களேன்னு மன வலி ரொம்ப வேதனையா இருக்கு. என்னன்னா நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி தப்பா நடந்தாங்கன்னா அந்த லோக்கல் அரபை வந்து தண்டனை கொடு. ஏற்கனவே சொன்னோம் 19 பேருக்கு ஒரு அரபு வேணுங்கிறதுல இதே மாதிரி மலையாளி வந்து ஒருத்தரை வந்து பேருக்கு வந்து என்ரோல்மெண்ட் போட்டு அவன் வேலைக்கு வராட்டா கூட இந்த ஓனருக்கு தான் தண்டனை. சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சின்ன கேள்வி. லெட் மீ நோ சம்திங், ஐ வில் ஆஸ்கிங் யூ. லெட் இட் பி வெரி கிளியர். நம்ம அதை மக்களுக்கு இப்போ அரசாங்கத்தினுடைய சட்டப்படி இந்த கம்பெனி ஃபோர்ஜரியா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு கையெழுத்து போட்டிருக்க ஸ்பான்சர் கொடுத்திருக்கக்கூடிய அரபுகள் தான காரணம் இல்லாமல் இவர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இந்த நியாயம்லாம் கிடையவே கிடையாது. என்ன லோக்கல் அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மொத்தம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 10-12%. லோக்கல்னா பிளாக்ஸ் அரபு, காட்டரபிகள் இல்ல அங்க குடியுரிமை உள்ள அரபிகள். மத்த 90% 88% குடியுரிமை இல்லாத வெளிநாட்டுக்காரங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற மொத்த பாப்புலேஷன்ல 10% தான். மொத்தம் 10-12%. அதாவது ஒரு கோடினா 10-15 லட்சம் தான். 10 லட்சம் 12 லட்சம் தான். மொத்தம் 1,15 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவர்கள் யாரும் சட்டம் cannot be apply. அவங்களுக்கு மேல அப்ளை பண்ணா புரட்சி வந்துரும்ல. அவங்க என்ன செய்வீங்க, இந்தியன் தப்பு பண்ணா ஜெயில போட்டு ஊருக்கு அனுப்பிச்சிடலாம், பாகிஸ்தான் அனுப்பிச்சிடலாம். அந்த லோக்கல் அரபு என்ன செய்வீங்க? அதனால அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க. இந்த 15 லட்சம் பேர் தான் அங்க செல்வந்தர்களா இருக்கான். ஆமா, செல்வந்தர்னா 4-5 லட்சம் பேர் பெரிய செல்வந்தர் துபாயில, அப்புறம் ஒரு 5-6 லட்சம் பேர் வந்து அபுதாபில செல்வந்தர்கள் ஓரளவு, அப்புறம் ஷார்ஜால கொஞ்சம், அஜ்மான்ல ரொம்ப மோசம், இவங்களுக்கு இன்னும் மோசம், ராசல் கைமல அதுவும் வந்து ரொம்ப மீகரா தான். ஏன்னா யுஏஇல 15 லட்சம் பேர்
மொத்த நாடா அல்லது துபாயில 15 லட்சம் அங்க 10 லட்சமா? மொத்த யூஏல 15 லட்சம் பேர். இந்த ராசல் கைமா, உம்முல் காயின், அபுதாபில வந்து ஒரு 5-5.5 லட்சம் பேர், துபாயில ஒரு 4 to 4.5 லட்சம் பேர், இதுல வந்து ஷார்ஜால வந்து ஒரு 3 லட்சம் பேர், அஜ்மான்ல வந்து ஒரு 2 லட்சம் பேர், உம்முல் கைல ஒரு 1.5-2 லட்சம் பேர், ராசல் கைமால ஒரு 2 லட்சம் பேர், ஃபுஜேரால ஒரு 1.5-2 லட்சம் பேர், 16-17 லட்சம் பேர் இருப்பான். 15 லட்சம் பேர் நம்ம கணக்கு. அப்போ 1 கோடி பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க. அப்ப மொத்தம் வேலை பார்க்குற 1 கோடி, இவனு ஒரு 15 கம்பெனி வச்சிருக்கிறது, இங்க இன்வெஸ்ட் பண்றது, வேலை பார்க்கறது பண்றது, அப்படி எல்லாமே துபாய் மட்டும் எடுத்தீங்கன்னா 45 to 47 லட்சம் பேர் கணக்கு வருது. அதுல 4.5 லட்சம் பேர் தான் வந்து லோக்கல் அரப்ஸ், மீதி ஃபுல்லா வெளிநாட்டுக்காரங்க அங்க இருக்காங்க. இப்போ துபாயில கம்பெனி வச்சு நம்ம பணத்தை சம்பாதிச்சு அங்க போட்டு, இந்தியால இருந்து பணத்தை வர வச்சு போட்டு, அவன் எவனோ பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்காம நம்ம மக்கள் தண்டனை கொடுக்க ஒரு பக்கம் நீதி, அதனால அழிஞ்சு போயிருமே. நீதி கிடையாது அங்க, நீதி கிடையாது. ஏன்னா நான் பார்த்திருக்கேன், நான் பட்டிருக்கேன், நீதி கிடையாது அங்க. அதே மாதிரி இன்னொரு இப்ப நம்ம இது காணொலின்னு சொல்றது என்னன்னா, இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து வெக்கேஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து துபாய்க்கு டிராவல் பண்ணியே ஆகணும். ஓகே, பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து தெரிஞ்ச நண்பர்களும் ஏதோ ஒரு மூலமா உங்களுக்கு உங்க பேர்ல இமிகிரேஷன்ல ஏதாவது வந்து ஃபால்ட் இருக்கா, உங்க பேர்ல ஏதாவது போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு, எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னா நீங்க வந்து உடனே டிராவல் பண்ணுங்க. ஃபால்ட் ஏதாவது போட்டு வச்சிருக்காங்கன்னா இங்க இருந்தே அங்க வந்து அட்வொகேட்டை வச்சு நீங்க வந்து அங்க செக் பண்ணிட்டு என்ன உண்டு அதெல்லாம் களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு போவீங்க. இது வந்து முக்கியமான. இப்ப இந்த மாதிரி இன்னைக்கு செய்தி பேசியிருக்கோம். வேற எதுல எதுவும் செய்தி இருக்கா? வேற வந்து அந்த வழக்கம் போல சின்ன சின்ன செய்தி ஒன்று இருக்கு, அது இருக்கு, அது அப்புறம் பேசலாம். இப்ப இந்த பாதிப்புக்குள்ளானது ஒரு மனவழியோட நம்ம பகிர்ந்து கொள்றோம். மனவழி அது வந்து நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீதி சாகடிக்கப்பட்டது துபாயில. அந்த மொத்த அரபு நாடுல பூரா, அரபு நாடுகள்ல. ஆமா, இதுல பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்கள் இல்ல இன்வெஸ்ட் பண்ண மக்கள். வேலை பார்க்கற வேற விஷயம், நம்ம தொழிலதிபர்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு கஞ்சா கடத்தலாம், ஒண்ணுமே கடத்தலையே. அவன் வந்து அவன் நாட்டுல போய் வேலை செஞ்சு அந்த நாட்டை முன்னேற்றி எல்லா வேலையும் பாக்குறாங்க, படிச்சு தண்டிக்கப்பட்டிருக்கான். அதாவது நல்லது பண்ணா தண்டனை அப்படிங்கறதா இது. சரி, இன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமா, நீ வந்து உண்மையிலேயே அதான் பகிர்ந்துக்கிறது இருக்குல்ல, நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். நீங்க முக்கியமான செய்தினா எப்பவும் நான் தான் பேசுவேன். இன்னைக்கு பாதி நான் பேசியிருக்கேன், மீதி நீங்க பேசியிருக்கீங்க. இதெல்லாம் நானே முடிச்சு வச்சுக்கிறேன். ஆமா, அடுத்த செய்தி கசாலிடி கோடுக்கு பேசுவோம் சார். நன்றி சார்.